अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। स्वशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. கிரகஸ்தனினுடைய கிரக கிருத்தியங்கள்ல கார்த்தால எழுந்து பண்ண வேண்டிய கர்மாக்கள்ல மத்தியான காலத்துல நிர்வர்த்தனீயமா இருக்கக்கூடிய ஆராதனத்தை ஆன பிறகு கோதோக மாத்திரம் வாசல்ல யாராவது அதிதிகள் இருக்காளா? ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே நடந்துதான் போகணும். அதாவது நடந்து போகிறவாளுக்கு எத்திர சாயங்கிருஹா ஸ்திதிஹி எத்திர சாயங்கிருஹா கதிஹி ஸ்திதிஹிங்கிறதெல்லாம் சொல்லுவா. அப்படின்னு இந்த மாதிரி பிரயோகம் இங்கேயே கூட வந்தது. அதாவது சாயங்காலம் எங்க வருதோ அது எந்த ஊரோ அந்த இடத்துல தங்கிடுவா. ராத்திரி வேளையில காட்டை தாண்டி போயாகணும். எல்லா இடமும் காடுதான். காடை அழிச்சுதான் இந்த காலத்துல ரோடு எல்லாம் போட்டிருக்கா. இதை நம்ம கண்கூடா பாக்குறோம். எத்தனை இடங்கள்ல எத்தனை பக்கத்துல அந்த புளிய மரம் முழுக்க நம்ம நம்பர் போட்டு வச்சிருந்ததை நாமளே பார்த்திருக்கோம். கொஞ்சம் பெரியவாளா இருக்கிறவா அந்த சைட் வேஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒத்த ரோடா இருந்தது. தாம்பரம் தாண்டி முழுக்க ஒத்த ரோடா இருந்தது. எத்தனை மரம் இருந்தது ரெண்டு பக்கத்துலயும். பின்னாடி என்ன ஆகிறது, அத ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு மரத்தை ரெண்டு பக்கமும் வெட்டினான்னா அதுக்கு வெளியிலயாவது மரம் வைக்கணுமோ இல்லையோ, வைக்கல. அதுக்கு வெளியில கான்கிரீட் ஜங்கிள் வந்துடுச்சு. எல்லா இடத்துலயும் சாப்பாட்டு கடை தான் எல்லா இடங்கள்லயும் முழுக்க இப்ப பாக்குறோம் நம்ம. அப்போ ஒரு ஏற்கனவே கீழே கூட நம்ம பார்த்தோம், 10,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு அந்த ஆக்னீத்ரனுடைய வம்சத்தை வாழலாம் வந்த பொழுது வெறும் காடு மண்டி கிடந்தது. பூமி முழுக்க காட்டை அழிச்சுதான் எல்லாத்தையும் பண்ணாள். அதனால ஒன்றினுடைய வளர்ச்சின்னா இன்னொன்னுடைய அழிவு தான். அதுதான் ஒருத்தருடைய அழிவுல தான் இன்னொன்னுடைய வளர்ச்சிங்கிறதே இருக்கு. அதனால இவ காட்டு வழியில தான் பிரயாணம் பண்ணணும். அதனாலதான் ஏகோ நகச்சேத் அத்வானம், காட்டு வழியில போகணும். காட்டுல சிங்கம் புலி முதலியதான பிராணி பயங்கர பிராணிகள் இருக்கும். அதை தவிர அந்த வேட்டுவர்கள் திருடர்கள் இவாள்லாம் இருப்பா. இவாள்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் மடியில கனம் இருந்தாதானே வழியில பயம். அதனால பெரிய இதுவெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா. ராஜபாட்டையில போகிறது அது கொஞ்சம் சுத்திண்டு போறதா இருந்தாலும் நன்னா அந்த காலத்துல செப்பனிடப்பட்டதான தேர் போற வழி. அதனாலதான் தேர் போற வழியில மரம் இருக்காதுங்கிறதுனால தேருக்கு அனோகஹா அப்படின்னு பெயர். இதுக்கு மரத்துக்கு ஏன் அப்படின்னா அனஹா அனஸ் அப்படின்னு ஒரு சப்தம். அப்படின்னா வண்டின்னு சக்கரம்னு அர்த்தம். அந்த வண்டியோ சக்கரத்தையோ அதனுடைய அகம்னா கதி, அத ஹந்தீதி அனோகஹா வண்டி அல்லது சக்கரத்தினுடையதான கதியை தடுப்பது. இங்க ஒரு மரம் இருந்ததுன்னா எப்படி இது போகிறது? அதனால மரத்தை அழிச்சுதான் எல்லா இடத்துலயும் அதை பண்ணி ஆகணும். அதனால காட்டு வழியில போனா பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால அவனுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லறதுக்காகவாவது ஒருத்தன் தனியாக அத்வானத்துல போகக்கூடாது அப்படிங்கிறதும், பிராமணார்த்தக்காரெல்லாம் பிராமணார்த்தம் முடிச்சுட்டு தனியா போகக்கூடாது, அதே மாதிரி ராத்திரி வேளையில போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறைய ரூல்ஸ் ஆகவே, அதாவது இதெல்லாம் அவசிய கர்த்தவியங்கள்ங்கிற மாதிரியே வச்சா. ஏன்னா காடுதான் முழுக்க இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான காட்டுகள்ல நடந்து போகிறது
அது வழியில வருதுன்னா பெருசா ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு வர மாட்டா. 4 பாத்திரம் எடுத்துட்டு வருவா. தலைய பண்ணிக்கிறதுக்கு இடம் இருந்தா வண்டி வச்சிருக்கக்கூடிய பாக்கியவான்கள். நேற்றுதான் ஒரு ஸ்லோகம் படிச்சேன். ஏதோ நம்ம கையில வண்டி இருக்கு, ஏதோ அடுத்த வேளை பொழப்பு இருக்கு, சாப்பாடு இருக்குன்னு நினைச்சுட்டு எல்லாரும் திருப்தியா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. அதை இந்த காலத்துல சொல்லணும்னா நாம கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சொல்றோம். பக்கத்துல கார் வாங்கியிருக்கான்னு அதை பெருசா பார்த்துட்டு இருந்தோமே. அதான் அந்த காலத்துல வண்டின்னு ஒரு ஸ்லோகம் நீலகண்ட தீட்சிதர்ங்கிறவர் சபாரஞ்சன சதகம்ங்கிறதுல காண்பிச்சிருக்கார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி காட்டு வழியில தான் பிரயாணம் பண்ணி ஆகணும். அதனால ஒருத்தரா தனியாக போக கூடாதுங்கிறது. பின்ன என்ன பண்ணுவான்னாக்க, ஏதாவது ஒரு கிராமத்துல தங்கி போகணும். அது சாயங்கால வேலை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல தங்கிடுவாது. எந்த மாதிரியான கிராமமா இருந்தாலும் எல்லா கிராமத்திலேயும் நிச்சயமா விஷ்ணு கோவிலும் சிவன் கோவிலும் இருக்கும். அதனாலதான் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா. அதனாலதான் அக்ரஹாரம்ங்கிறதே வந்தது. அதாவது ஹார அப்படிங்கிறதுக்கு ஹரிக்கு முன்னாடி அல்லது ஹரனுக்கு முன்னாடி, சம்ஸ்கிருதத்துல ரெண்டுமே ஹாரன்னு வரும். அக்ரஹாரன்னா ஹரிக்கு முன்னாடி அல்லது ஹரனுக்கு முன்னாடி, சிவனுக்கு முன்னாடி, அந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தெரு, அல்லது ஹரிக்கு முன்னாடி பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தெரு அப்படின்னு பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளாலே பார்க்கப்பட்டு இருக்கக்கூடியதான இடம். அதனால அவசியமா ஏதாவது ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல தேசாந்திரின்னு கொடுப்பா. தேசாந்திரின்னா அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண கோவில். ஒரு சின்ன கிராமத்து கோவில்னா கூட அதுக்கு ஒரு அர்ச்சகர் அவசியமா வேணும். அந்த அர்ச்சகரே அவர் பரிச்சாரகம் பண்ணாலும் கூட அந்த கோவில விளக்கேத்துறதுக்கு, திரி போடுறதுக்கு, மோளம் அடிக்கிறதுக்கு, இது அதே மாதிரி கோவில பெருக்கி துடைக்கிறதுக்கு, கதவை சாத்தி பூட்டி இதெல்லாம் பண்ணறதுக்கு, இதை ஒருத்தனே பண்ணாலும் தேவலை. இல்ல நிறைய பணக்கார கோவிலா இருந்தா 4-5 பேர் இருந்து பண்ணாலும் தேவலை. இப்படி உடல் வாசிக்கிறவன், பெருமாளை அவன் ஏழை பண்ணறதுக்குன்னு வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி கைங்கரிய பராள். அதை தவிர அந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு தீர்த்தம், அந்த கோவில்ல பெருமாள் சன்னதியா இருந்ததுன்னாக்கா அந்த சன்னதியில பிரபந்தாதிகளையோ வேத பாராயணாதிகளையோ பண்ணறதுன்னு ஒரு கோவில். அப்படின்னா அந்த கோவிலை சார்ந்து தரித்திரபக்ஷம் 4-5 பேர், ஒரு பட்டாச்சாரியார், ஒரு தீர்த்தக்காரர், ஒரு பரிச்சாரகன், ஒரு கோவில்ல உடல் அடிக்கிறவன், இந்த பெருக்கி குழைக்கக்கூடியதான ஒரு பொம்மநாட்டியோ யாரோ ஒருத்தி கோவில பெருக்கிறவன், இது பூட்டி திறக்கிறவன் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒருத்தனையே பண்ணலாம், இல்ல பல பேரா பண்ணலாம். இப்படி ஒரு 4-5 பேருக்கு அது வழிய வகுத்தது. அப்ப என்ன பண்ணா ராஜா, அதுக்கெல்லாம் நிபந்தங்கள் எழுதி வச்சா. அந்த கோவிலுக்குன்னு ஒரு நிலத்தை எழுதி வச்சான் ராஜா. அந்த நிலத்துல இருந்து வரக்கூடியது அந்த கோவிலுக்கு. அந்த நிலத்துக்கு கொடுத்த அந்த நிலத்துக்கு விழுது பண்றானே அவன் நன்னா பண்ணணும். ஏன்னா இது சிவன் சொத்து, இது பெருமாள் சொத்து, சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னா. பெருமாள் சொத்து எல்லாம் திருடினான்னா அவனுக்குலாம் மகா தோஷங்கள்லாம் காண்பிச்சா. அதனால எல்லாரும் நித்தியமா அந்த மாசத்துக்கு அவளுக்கு ராஜா வேற நிபந்தம் கொடுத்தான். விளக்கேத்துறதுக்குன்னு தனியா நிபந்தம் கொடுத்துருக்கான். வேதம் படிக்கக்கூடியவாளுக்குன்னு ஒரு கிராமத்தையே கொடுத்தா அதுதான் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான கிராமத்துக்கெல்லாம் நிபந்தம் கொடுக்கப்பட்டதான கிராமத்துக்கெல்லாம் பிரம்மதேயம் அப்படிங்கிறது. பிரம்மன்னாக்க வேதமோ பிராமணாலோ, இப்படி பிரம்மதேயம் பிராமணாளுக்கோ இவாளுக்கோ கொடுக்கக்கூடியது, அதுதான் பிரம்ம தேசம்னு வேற. அல்லது பிரம்ம தேசம் பிராமணாளுக்கு கொடுக்கப்பட்டதான சதுர்வேதி மங்கலம் அந்த கோவில்காராளுக்கு. அப்போ அந்த கோவிலுக்குன்னு நிபந்தம் கொடுத்தான். அதுல ஒவ்வொருத்தருக்கும் நிபந்தம் கொடுத்தான். அந்த கோவிலுக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்தான். அதுல நித்தியமா இவ்வளோ ஒரு மரக்கால் சாதம் பண்ணணும். அந்த கோவிலினுடைய பெரிய அளவை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி சாதம் பண்ணணும். அந்த மாதிரி வெறும் பில்ல சாதம்னு பெயர், வெறும் சாதம் பண்ணுவான். பெருமாளுக்கு சுத்தான்னம் நிவேதனம் பண்ணணும். அதனால சுத்தான்னத்தை அவ பண்ணுவா. அதுக்கப்புறம் ஆத்துல குழம்புங்கிறது வெறும் அந்த காலத்துல ஒண்ணும் கிடைக்காது. வெறும் புளிய மரம் இருக்கும், அந்த புளிய வச்சு ஒரு தொகையில அரைப்பா, அவ்வளவுதான். அந்த புளியன் தொகையிலும் என்னைக்காவது ஒரு நாள் விசேஷம்னா காய்கறிகள். அதனாலதான் என்னைக்கோ நித்தியமா சாப்பிட முடியறது இல்லைங்கிறதுனாலதான் ஒருத்தர் ஆத்துல நாம போனோமானா பிராமணார்த்தம் இருக்கிறச்சே 4-5 காய்கறிகளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு விசேஷமானதான அலங்கார தளிகைனா அதுல 4-5 காய்கறிகள், அதுலயும் விதவிதமா ஒரு புளிப்பு கூட்டு இருக்கணும், ஒரு பொரிச்ச கூட்டு இருக்கணும், 2 கரமது இருக்கணும், இந்த மாதிரி ஒரு 2 பச்சடி இருக்கணும், அதுல வெள்ளை பச்சடி இருக்கணும். இதெல்லாம் நம்ம வச்சதுக்கான காரணம் என்னன்னு, நிச்சயமா அதெல்லாம் அந்த காலத்து தயிர் பாலே, அந்த காலம் என்ன ஒரு 50 வருஷம் முன்னாடி கிராமத்துல எல்லாம் பெருசா கிடைக்காது. அப்போ வெறும் புளியன் தொகையல், அதை வெறும் புளிய வச்சு ஒரு உப்பை வச்சு ஒரு ஓட்டுறது.
அதே மாதிரி இது தயிர் இருக்கிறதுன்னா அது தயிரை வச்சு அன்னைக்கு பெருசா, அதனாலதான் தயிர் எல்லாம் சுலபமா கிடைக்காததுனால தயிர் பால் எல்லாம் கீழே சிந்தக்கூடாது, அமிர்தம்னு பெரியவாள்லாம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி ராஜாக்கள் அதை கொடுத்தா, வெறும் வில்ல சாதத்தை கொடுத்தா, அதுல ஒரு பங்கு அங்க பங்கு ஒர்க் பண்ணுறவாளுக்கு, அந்த கோவில்ல இருக்கக்கூடியவாளுக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பட்டாச்சாரியார், அத கணக்கு உண்டு பட்டாச்சாரியாருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தீர்த்தக்காரருக்கு, இங்க இருக்கக்கூடியதான பெருக்கிறவா அவளுக்கெல்லாம் போய் ஒரு பங்கு மொத்தமா இவ்வளவு சாதம் வந்ததுன்னா அதுல ஒரு பங்கு தனியா எடுத்து வச்சிடுவா. அந்த பங்கு என்ன பெயர்னா தேசாந்திரி அப்படின்னு பெயர். தேசாந்திரின்னா தேசாந்தரத்திலிருந்து வரக்கூடியவன், நம்பிண்டு வரலாம். பக்கத்துல ஒரு கோவில் இருந்துன்னா அங்க தேசாந்திரி கிடைக்கும், அந்த தேசாந்திரியில சாதம் கிடைக்கும். அதுல யாராத்திரையாவது மோரை வாங்கிட்டு, அந்த அந்த காலத்துல எல்லாரும் சுத்தமா இருந்தா அந்த ஒரு புளிய ஓட்டினோம்னா ஒரு புளியன் தொகையல், அதாவது சோகால்டு தொகையல், அந்த தொகையில தொட்டு ஒரு மோர் சாதம் அந்த வேலைக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி யாத்திரையில அவ ரொம்பவும் வெறும் மோர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போறா. இல்ல அவாத்துல அதிதிகள் அப்படின்னு சொல்லி இவர் எழுறார் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் பந்துவா இருப்பா. அந்த மாதிரி ஏதோ ஒன்றுல அவ வந்து சேருவா அவளுக்கெல்லாம். இப்படி யாருமே பந்து இல்லை என்றாலும் கூட தேசாந்திரிக்காக கோவில்ல நிச்சயமா கிடைக்கும்னு நம்பிண்டு போலாம். எல்லா கோவில்லையும் நன்னா சுத்தமானவாளா ஆச்சாரசீலாளா நன்னா பெருமாளுக்கு பண்ணிட்டு இருந்தா அதை நம்பிண்டு பெரியவாளெல்லாம் போகலாம்னு இருந்தது. அல்லது அந்தந்த கிராமங்கள்ல யாராவது உறவுக்கார, எல்லாரும் உறவுதான், மாமாவுடைய அப்படின்னு, நம்ம எங்க மாமாவுடைய மச்சினருடைய அப்படின்னு ஏதோ ஒரு தொட்டு சாப்பிடுற உறவுதான் இருந்தது. இப்படி இருந்த காரணத்தினால அதிதிகளை அவசியமா நாம பரிபாலித்தாக வேண்டும். ஏன்னா அவன் இன்னைக்கு இங்க வரான்னா ஒரு நாள் நாம அங்க போற மாதிரி இருக்கும். அதனால இது அதிதி பரிபாலனம். அவ தொட்டு சாப்பிடுறது, அவ தொட்டு சாப்பிட்டான்னா அந்த தீட்டு, அதனால அவ போயிட்டா அப்படின்னாக்கா அவ கையால சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால 5 தலைமுறை உறவு, மாமாவுடைய பேரன் அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ. அந்த இன்னைக்கெல்லாம் மாமாவுடைய பேரன்லாம், மாமாவுடைய பிள்ளைய அம்மாஞ்சி, அம்மான் சேய் அப்படிங்கிறது. அம்மான்னா மாமா, அவனுடைய சேய் அம்மான் சேய். இப்ப அம்மாஞ்சி அப்படின்னு அது பேச்சுவாக்குல வந்தது, அம்மாஞ்சிங்கிற உறவு போயிடுச்சு. அதனால அவனுக்கு இவன் அத்தானா இருப்பான், அத்தை பிள்ளை. இந்த அத்தான் அம்மாஞ்சிங்கிற வார்த்தைகளை சொல்றதே போயிடுச்சு. வார்த்தைகளை சொல்றது என்ன, உறவே போயிடுச்சு இப்பெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த நாள்ல இதெல்லாம் நிகட்டமா இருந்தா, ஒரு கல்யாணம்னா எல்லாரும் வந்து சேருவா, எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசிண்டு அவள் அந்த அந்த பாந்தவியத்தை பாராட்டிண்டு இருந்தா. அப்போ அதிதிகளா வரவனை கவனிக்கிறதுக்கு இடம், அப்படி யாருமே இல்லாத ஒரு கிராமம், சாயங்காலம் 6 மணி ஆயிடுத்து அஸ்தமிக்க போகிறது அப்படின்னா ஏதோ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல நிம்மதியா போய் இறங்கலாம். ஒரு குளம், கோவில் குளம் இருக்கும், அதுல தீர்த்தாமாடணும்னா தீர்த்தாமாடிக்கலாம், இல்லையானா ஆச்சமனம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நிம்மதியா பெருமாளை சாயங்காலம் அந்த கோவில் என்னவோ அந்த கோவில்ல பெருமாளை சேவிச்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய தேசாந்திரி 2 வேளையும் கொடுக்குறா. அந்த தேசாந்திரி சாதத்தை வாங்கி ஒரு மோர் சாதம் பக்கத்தாத்துல இருந்து ஒரு மோரை வாங்கிட்டு எல்லாரும் நல்லா சுத்தமா இருந்தா. ஒரு மோரை வாங்கி சாப்பிடுறதுல ஒரு சிரமமும் இல்லை. நிம்மதியா அன்னைக்கு ராத்திரி அவாத்துல ஏதோ ஒரு திண்ணையில படுத்துட்டு போய் எழுந்து போறாங்கிறதுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு தெரியுமோ. அந்த மாதிரியாக இருந்துச்சோ. அடுத்த நாள் காலங்காலத்தால பெருமாள் குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு கார்த்தால 7 மணி 7:30 மணிக்கு அவ கிளம்பினாளானா நடுவுல ஏதாவது ஒரு கோவில் வரும், அந்த கோவில்ல போய் தேசாந்திரி பண்ணிட்டு மத்தியானிகம் பண்ணிட்டு தேசாந்திரி சாப்பிட்டுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தங்கிட்டு மறுபடியும் ஒரு 2 மணி 3 மணிக்கா கொஞ்சம் வெயில் தாழ கிளம்பினா. இப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தா. எல்லாம் நடையினாலேயே இருந்ததுனால உடம்புல நோவு இல்லாம இருந்தது. அதனால இந்த வெளியில ஏமாத்தின்னு இருக்கா பாருங்க, சுகர் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு நம்பரை வச்சு நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறாளே, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. சில பேருக்கு அந்த இதெல்லாம் மதுமேகம்னு பெயர், அதெல்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல அடியேன். ஆனா அது எல்லாருக்கும் தான் இல்ல. இப்ப வெறும ஒரு நம்பரை வச்சுட்டு எல்லாரையும் பண்ணி அவன் குளோபல் மார்க்கெட்ல ஒரு மெடிசனை விற்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கான். இது எதுவுமே இல்லாம சுத்தமா காத்து இருந்தது, சுத்தமா மனசு எல்லாத்துக்கும் மேல இருந்தது. அதனால எம்பெருமான் ரட்சிக்கிறான். ஒருத்தர் பிராணன் வியோகம் ஆகிறதுன்னா அதுக்கு என்ன பண்றது, எல்லாரும் வந்தவா போய் தான் ஆகணும், இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிற மனப்பாங்கு இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு 80 வயசுக்கு மேல வந்தது, 70 வயசுக்கு மேல வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்தது 60 வயசுல போயிட்டாருன்னா அல்பாயுசுல போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுல இருந்தது. அந்த மாதிரி இருந்ததான காலம் போய் இன்னைக்கு எல்லாம் கெட்டு போயிருக்கு. அப்படின்னா அக்ரஹாரங்கள், ஹர பஜனை போயிடுத்து, அக்ரஹாரங்கள் போயிடுத்து. பிராமணன் காலால நடக்கிறத விட்டான், வண்டி ஏறினான், எல்லாத்துலயும் அவன் வார்த்தையில சம்ஸ்கிருதத்தை விட்டான், அவன் ஜீவிதத்துல சம்ஸ்கிருதிய விட்டான், இங்கிலீஷ பிடிச்சுட்டான்,
கல்ச்சர் கலாச்சாரம்ங்கிறத பேசிட்டு இருந்தான். ஒருத்தன் நன்னா இருந்தான்னா கலாச்சாரத்தோட இருக்கான்ங்கிறது போய் அமெரிக்கையா இருக்கான் அப்படின்னு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவாள்லாம் வசதியா இருக்காங்கிறதான எண்ணத்துல அவர் அமெரிக்கையானவர் அப்படிங்கிற ஒரு பதமே இங்க வந்துடுச்சு, நம்ம பாஷையில வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இது எல்லாம் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடியது. அந்த காலத்துலதான் ஏற்பட்டிருக்கக்கூடியது. அதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமானதான ஒரு கலாச்சார சீரழிவு இல்லாமல் இருந்தது. அப்ப கோவில்ல அவளுக்கு தேசாந்தரி கிடைச்சது. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஆத்துல போய் இறங்கி அவ பண்ற மாதிரி இருந்தது. இல்லையானா ஒரு இடத்த தலிகை பண்ணிக்கிறதுக்கு இடம் இருந்தது. இத்தனை பேர் போறோம், எத்தனை பேர் அவாத்துல சாப்பிடுறது அப்படின்னா அங்க 2 கட்டு வீடு இருக்கும், பின்னாடி ஒரு இடம் இருக்கும், அங்க தலிகை பண்ணிக்கலாம். இல்லையானா அந்த இடத்துல எல்லாருமே சுத்தம் தான், இந்த அக்ரஹாரத்துல வேற யாரும் வரப்போகிறது இல்லை. அதனால குளத்தங்கரை பக்கத்துல ஏதாவது கோவில் மண்டபம் இருந்ததுன்னா அதுல தலிகை பண்ணிக்கலாம் சுத்தமா. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நாம அதெல்லாம் சுத்தமா இருந்து இருக்கக்கூடியதான இடம் அப்படிங்கறதெல்லாம். அதனால அந்த அதிதிகளை நாமும் நன்னா சத்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிதி சத்காரம் பண்ணி அவன் கிளம்புறான்னா அவனை ஓதக்கம் அது வரைக்கும் அவனை நாம பின்தொடர்ந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அதனால அந்த அதிதிய நாமும் நன்னா கவனிக்கணும். ஏன்னா நாமளும் பல நாள் அதிதியாக போவோம். அன்னைக்கே கூட சொன்னோம், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். அதிதி அப்படின்னாக்க திதினா ஒரு குறிப்பிட்ட திதியில அவனை கூப்பிடுறது. நம்ம ஆத்துல ஸ்ராத்தம் இந்த திதியில, அதனால ஏழி பரிபூர்த்தி பண்ணி கொடுக்கணும், ஸ்ரீபா தீர்த்தம் சேர்த்துன்னு பிரார்த்திக்கிறது இந்த திதியிலன்னு சொல்லி. அப்படி இல்லாம தானா ஒரு திதி இல்லாமல் இந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கமா போயின்னு இருக்கேன், ஸ்ரீரங்க யாத்திரை போயின்னு இருக்கேன்னு ஒருத்தர் மதுராந்தகத்துல இறங்கி போகிறார், அதான் அதிதி. இன்னைக்கு வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல பாருங்க, அந்த மாதிரி. அதனால அவ வரணுங்கிறதாக சொல்லி அவனுக்கு அனுயோகம் பண்ணணும், அனுயானம் பண்ணணும். அனுயோகம் தான் முதல்ல கேள்வி கேட்கறது, இப்ப அனுயானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொன்னாள். 61 இன்னொரு 4-5 ஸ்லோகத்துக்கும் அவ அதிதியதான் பத்தி பேசுறாரு, 5-6 ஸ்லோகத்துக்கு. ஏன்னா மாத்ருதேவோ பவ ஒரு மாதிரி எல்லாருக்கும் வந்துடும். அம்மாவா பெருசா பாக்குறது அப்படிங்கிறது, அப்பாவை பெருசா பாக்குறதுங்கிறது, ஒரு மாதிரி குருவை பெருசா பாக்குறதுங்கிறது இன்னி வரைக்கும் வந்துடும். நான் அதிதியை அப்படி பெருசா பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம் பல இடங்கள்ல. அதனால அதை ரொம்பவும் அழுத்தி சொல்றார். இன்னொரு 4-5 ஸ்லோகங்கள் அதை காண்பிக்கிறார். அஜ்ஞாத, இப்போ 61 அஜ்ஞாத குல நாமானம் அந்யதேஷாதுபாகதம் பூஜையேததிதிம் சம்யக் நைக கிராம நிவாசினம். அஜ்ஞாத குலநாமானம், அவன் யாரு என்ன குலம்னு தெரியாட்டாலும் பரவாயில்லையா, அஜ்ஞாத குல அஜ்ஞாத நாமா, இன்னார் இன்ன குலம் அப்படின்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் இங்க வந்திருக்கார் அப்படின்னா அவர் என்னன்னா சுத்தமா இருக்கார், பார்த்தா அப்படி தெரியறது அப்படின்னா அவரை நம்மாத்துல இன்னைக்கு ஆராதனம் ஆகட்டும் அப்படின்னு அவ கையில ஒரு பெருமாள் ஏழை பண்ணி வந்தான்னா அதை அந்த குளத்தங்கரையிலேயே ஆராதனை பண்ணிடலாம், நம்மாத்திலேயே ஆராதனை பண்ணலாம். நம்மாத்து பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுக்கு அவ நம்ம அந்த பெருமாளை நம்மாத்து பக்கத்திலேயே ஏழை பண்ணலாம், அந்த பெருமாளுக்கு சேர்த்து நாமளே ஆராதனை பண்ணலாம், அவ தனியா ஆராதனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யாகம்னா ஆராதனம், அதுக்கப்புறமா யாகம் அனுயாகம் சாப்பிடுறது, அதை நம்மாத்திலேயே ஆகட்டும்னு பிரார்த்திக்கலாம். அதெல்லாம் யாருக்கு? அஜ்ஞாத குல நாமானம், அவர் இன்ன குலம் இன்ன நாமான்னு தெரியாத அளவிலே கூட அந்நதேஷாதுபாகதம், வேற ஒரு தேசத்துல இருந்து வந்திருக்கார். அந்த பையனை பார்த்தாலே அப்படி பளிச்சுன்னு இருக்கார், அந்த சுவாமியை பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கார். அப்படிதான் பாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்துல இருந்து பெருமாளை ஆளவந்தார சேவிக்கணுங்கிறதுக்காக கிளம்பி இருக்கார். ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆயிருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து அப்படியே நேர காஞ்சிபுரத்துல இருந்து வந்தா ஸ்ரீவரம், ஸ்ரீவரத்துல இருந்து நேர வந்தா இன்னைக்கு இருக்கக்கூடியதான அந்த செங்கல்பட்டு அந்த பக்கம், அதுல இருந்து வலது பக்கமா போனோம்னாக்க 20-25 கிலோமீட்டர் இன்றைக்கு. அதுல மதுராந்தகம் 5 மைல் 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவா. சோ அதனால 15 மைல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு 15 மைல்ல கிட்டத்தட்ட மதுராந்தகம் இருக்கு. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்துல இருந்து இப்படி ஏழி இருக்கணும், இப்படி நேரம் இப்படி வலது பக்கம் போயிருக்கணும். அந்த ரோட்ல தான் நாம இன்னைக்கெல்லாம் அந்த பக்கமா போறோம் அப்படின்னா இதெல்லாம் பாஷ்யக்காரர் இந்த வழியில தான் எழுதி இருப்பார் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சுட்டு போகணும். அப்படி எழுதி இருக்கார். ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆயிருக்கும். ஆனால் இதே காலத்துல அங்கேருந்து எழுதி இருக்கார் பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய ஆக்ஞையினால.
அவர் ஒரு 7-8 நாளாவது வந்திருக்கணும். ஏன்னா அவர் அங்கேருந்து இது வரைக்கும் அழுட்டார். அவர் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் வர வேண்டியது, காஞ்சிபுரம் வரைக்கும் வர வேண்டியது. ஆனா இப்ப மதுராந்தகம் எழுதி இருக்கார். அந்த மதுராந்தகம் கலையில தான் இவாளை பார்த்தா. யாருன்னு தெரியல. ஆனா இந்த பையன் நன்னா நெடிதுயர்ந்தா இருக்கார், பளிச்சுன்னு திருமணம் நன்னா இருக்கார். அதனால யாரு என்னன்னு விசாரிக்கணும்னு தோணுறது. ஆனா அவ விசாரிக்கிற மாதிரி உபஸ்தேயை உபஸ்திதான்னா ராமன், அவளை நாமளேயே சேவிக்கணும் அப்படிங்கறதுனால பாஷ்யக்காரரே விழுந்து சேவிக்கிறார் அப்படிங்கிறது. அதனால அஜ்ஞாத குலநாமானம் அந்நிய தேசாதுபாகதம், வேற தேசத்துல இருந்து வந்தவர். அந்த மாதிரியானதான அதிச்சியும் சமயக் பூஜையேத், அந்த அதிச்சிய சமயக் பூஜையேத். அப்ப ஒரு நாள் ஒரு கிராமத்துல ஒரு நாளைக்கு மேல ஏன் தங்க போறா, அன்னைக்கு ராத்திரி அப்பதானே யாத்திரை முடியும். அதனால நைக கிராம நிவாசினம், ஒரு ராத்திரி ஒரு கிராமத்திலே வசிக்காதவாள் அப்படின்னா போயிட்டே இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல அந்த மாதிரிதான் சேத்து யாத்திரை போகணும்னா எவ்வளவு சிரமமா இருக்கும் பாருங்க. மலைக்கு அதனாலதான் திருமலை யாத்திரை பண்றதா இருந்தா காட்டு பகுதியிலேயே போயாகணும். எவ்வளவு சிரமமா இருக்கும் பாருங்க. போனவா நிச்சயமா திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அது யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி யாத்திராதானங்களை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினால போயிட்டு வந்ததுங்கிறதெல்லாம் பெருசா சொல்றா. சேத்து யாத்திரைக்கு போயிட்டு வந்து திருவணை யாத்திரை அப்படிங்கிறது பாப்பத்துக்கு போயிட்டு வரதே சிரமமா இருக்கிறதுனால பாப்பத்துக்கு பிராயஷ்சித்தமா சொன்னா இப்படி அதிதியாக வந்து அகிஞ்சனம் அசம்பந்தம் அஜ்ஞாத குலசீலினம் அசம்போஜ்யாதிதிம் புஞ்சன் போக்து காமம் ரஜத்யகஹ. அகிஞ்சனம், அவனுக்கு இங்க யாரும் கிடையாது. அகிஞ்சனம், எதுவும் இல்லாதவனும். அசம்பந்தம், யார் சம்பந்தம் வித்தியதே சம்பந்தோ எஸ்எஸ்ஆ, எந்த விதமான உறவுக்காராலையும் அந்த இடத்துல கொள்ளாதவன். வேற ஊர்ல இருப்பா, இந்த ஊர்ல இல்லாதவன். அசம்பந்தம் அஜ்ஞாத குலசீலினம், இவன் எந்த குலம் என்ன சீலம் எப்படி கொண்டவன் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல், அப்படிங்கறதெல்லாம் கனிஷிக்காம அவனை அதிர்ச்சியா நாம பார்க்கணும். அந்த மாதிரியே ஒருத்தனை அசம்போஜ்ய அதிச்சின், அப்படிப்பட்டதான அதிர்ச்சிய அசம்போஜ்ய, அவனை சாப்பிட வைக்காமல், அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்காமல், போக்து காமம் ரஜத்யகஹ, அந்த மாதிரி ஒருத்தன் போக்து காமம் வந்திருக்கிறவனும் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கிறவன். போக்து காமஹ, போக்தும் காமோ எஸ்ய சஹா, சாப்பிடுறதான எண்ணமும் கொண்டிருக்கக்கூடியதான ஒருத்தனை அசம்போஜ்ய, அவனுக்கு சாதம் போடாமல் புஞ்சன்னு சாப்பிடுவக்கூடியவன். விரஜத்யதஹா, அவன் நீச்சனாக போகிறான். அவன் அதஹா விரஜதி, கீழே போகிறான் அப்படிங்கிறது. அதனால அதிர்ச்சிய நாமும் நன்னா சத்காரம் பண்ணணும். இல்லைன்னா அவனை விட்டுட்டு சாப்பிடுறதுங்கிறது மகா பாபம் அப்படிங்கிறது. சுவாத்தியாய கோத்திர சரணம் அபிருஷ்டுவாச்ச ததா குலம், அவனிடத்துல அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன், எந்த வேத அத்தியனம் பண்றவன், அதே மாதிரி அவன் சரணம் அப்படிங்கிறதுக்கு வேதத்தினுடைய எந்த சாக்கைன்னு நம்மோ இது அடியனுக்கு தோணுறது. ஆனா இது அவசியம் இல்லை. இந்த மாதிரி வியாக்கியானம் அவ அபிப்பிராயப்பட்டிருக்க மாட்டா. யாருடைய திருவடி அப்படிங்கிறது, எந்த ஆச்சாரியனுடைய திருவடி அப்படி எல்லாம் அஜ்ஞாத கோத்திர சரணம், அவனுடைய கோத்திரமோ அவனுடையதான வேத சாக்கையோ அதனுடைய பாகமோ அல்லது ஆச்சாரியனோ அந்த சம்பந்தத்தை எல்லாம் தெரிந்தே கொள்ளாமல், எந்த குலம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளாமல், ஹிரண்ய கர்ப்ப புத்தியாதம் மன்யே தாபியாகதம் கிருஹி, அவன் நம்மாத்துக்கு வந்திருக்கக்கூடியவனை ஒரு கிருஹி, ஒரு கிரகஸ்தனானவன் ஹிரண்ய கர்ப்பனே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, ஹிரண்ய கர்ப்பனாமாவிற்கு என்ன அர்த்தம் வேணாலும் வச்சுக்கலாம். ஹிரண்ய கர்ப்பனா பிரம்மான்னு அர்த்தம். ஹிரண்யத்தை கர்ப்பத்திலே கொண்டிருக்கக்கூடியதான மேருங்கிற அளவுல உத்கிருஷ்டமானவன், பெரியவன், கனவான், நன்னா சிறந்தவன்கிறத அர்த்தம் வச்சுக்கலாம். ஹிரண்யம்னா லக்ஷ்மி, ஹிரண்யவரணா அப்படிங்கிறது, அதை உள்ளே கொண்டவன் அப்படிங்கறதால மார்பிலே கொண்டவன் பெருமாள்னு நினைச்சிருந்து அப்படி வந்திருக்கக்கூடியவனை என்னமோ ஒரு உத்கிருஷ்டமானதான தேவத்தையாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கிருஹி, அந்த ஆத்துக்கு சுவாமி. அவனை வந்திருக்கக்கூடியவனை வசத்தியா நினைக்கணும். பித்ரர்த்தம் சா பரம் விப்ரம் ஏகம் அப்யாசயேன்றுப தத்தேஷ்யம் விதிதாச்சார சம்பூதிம் பாஞ்சயக்னிகம். இதுல பஞ்சயஜ்யங்களை பண்ணும் பொழுது இதெல்லாம் மனுஷ யஜ்யம். அவன் பித்ரு யஜ்யம் பண்ணும் பொழுது அவன் நம்ம கிராமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய குலாச்சாரங்களாலே உசந்து இருக்கக்கூடிய இவனை யாருன்னு என்ன கேட்காம அவனுக்கு நாம அபியாகத்தன் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால்
நாம பித்ரு யஜ்ஞங்களை பண்ணும் பொழுது ஒரு அந்நிய குல சீலங்களை எல்லாம் தெரிஞ்சது நம்மளுடையதான தேசத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான ஒருத்தனை அந்த இடத்துல ஆசையே பித்ரு யஜ்ஞத்துல ஒரு பிராமணனை பிராமணார்த்தத்தை போல கொள்ள வேண்டும் அப்படி பித்ரர்த்தம் சாபரம் விப்ரம் ஏகமப்யாசையே நிருப தத்தேஷ்யம் விதிதாச்சார சம்பூதிம் பாஞ்சயஜ்ஞிகம். இப்படி பஞ்சயஜ்ஞங்களையும் பண்ணக்கூடியதான உத்கிருஷ்டமானதான ஒரு பிராமணனையே பித்ரர்த்தமாக தெரிஞ்சவனை வைக்கணும். அதாவது பித்ருஸ்தானத்துல நாம வைக்கிறோம், ஸ்ராத்தாதிகள்ல அவனை வைக்கிறோம், அது பஞ்சயஜ்ஞத்துல அப்படின்னு சொன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள்ல இன்னும் அவனை தெரிஞ்சவனா இருக்கணும், குலசீலங்கள் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும், யாரா ஒருத்தரை வைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். அன்னாக்ரம் ச சமுத்ருத்ய ஹந்தங்காரோபகல்பிதம் நிர்வாபூதம் பூபால ஸ்ரோத்ரியா யோபபாதயேத். இப்போ ஒரு விஷயம் சொல்றார், இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல இருந்து நம்ம புதுசா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு முஷ்டி ஒரு கைப்பிடி பாருங்க, இந்த அளவுக்கு, அதுக்கு பெயர் ஒரு கபலம் அப்படிங்கிறோமே, அந்த கவளம் அது கபலம்ங்கிறது சம்ஸ்கிருதம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கிராசம் அப்படின்னு பெயர். ஒரு கைப்பிடி, கிராசம்ங்கிற பதத்துக்கு ஒரு கைப்பிடின்னு அர்த்தம். இப்ப என்ன பண்றா அப்படின்னா, ஒரு சின்ன வாய்ப்பாடு ஒண்ணு, குட்டியான வாய்ப்பாடு சொல்றாரு. நமக்கு அதெல்லாம் தெரியல பாருங்க, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. என்ன சொல்றார், காச மாத்திரம் பவே பிக்ஷா. நாம பிக்ஷை இடுறோம் அப்படின்னா ஒரு கிராச மாத்திரம், அது மினிமம்னு அர்த்தம். ஒரு பிடி அவளுக்கு அரிசி சேர்க்கணும், ஒரு பிடியாவது. ஏன்னா எல்லாருமே, அதாவது தானும் தன்னாத்துல நிறைய குழந்தை குட்டிகள் இருக்கும். ஏதோ ஒரு நாள், அந்த காலத்துல எல்லாம், அந்த காலங்கிறது ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வரைக்கும் மதுராந்தகத்திலேயே ஒரு 3-4 பேர் பிக்ஷே பண்ணிதான் சாப்பிடும். மதுராந்தகம் அந்த கருடபுரம் சின்ன சுவாமின்னு எழுதி இருந்தார். அவர் பிக்ஷை எடுத்துதான் அங்க நான் மதுராந்தகத்துல ஒரு 10-15 இது இருந்துதான், நல்ல சுத்தமானவாள் இருந்திருக்கா. வாத்துல போய் அவர் பிக்ஷை கேட்டு பண்ற வழக்கமா, பிக்ஷா முந்திரியை தான் சேர்த்துக்கிற வழக்கமா. இதுக்கு நடுவுல யாரோ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுறார் அப்படின்னு சொல்லி இவர் பிக்ஷை எடுத்துன்னு வந்ததை வாத்துல 4 ஆத்துல கிடைக்கிறத அவருக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இவ பிக்ஷை அதுக்கப்புறமும் போய் சுவாமி எழுதிருக்கார் அப்படின்னு சொல்லி அவ சில பேர்லாம் அதிகமா பிக்ஷை சாய்க்கிற வழக்கமா. அமுந்திரி சேர்க்கறது தான், அரிசி சேர்க்கறது தான். அந்த மாதிரி ஒரு பிடி அரிசி சேர்க்கறது ஒரு அளவு வச்சுக்கோங்களேன். 2 கைப்பிடி எடுத்து ஒரு அஞ்சலின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர். 2 கையும் இந்த இடம் சேர்ந்ததுன்னா அஞ்சலின்னு பேர். அந்த அளவு கொடுத்தாக்கா இது 2 கைப்பிடி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு கைப்பிடி இப்படி எடுக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு பிக்ஷைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிராச மாத்திரம் பவே பிக்ஷா, இந்த அளவு கிராசம் அது இருந்தா பிக்ஷா. அக்ரம் கிராச சதுஷ்டயம், அந்த மாதிரி 4 கிராசம், அதாவது இது 2 கைப்பிடின்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி 2 வாட்டி பண்ணா 4 கைப்பிடி ஆகிறது, 4 கிராசம் ஆகிறது. அதுக்கு அக்ரம்னு பெயர். அக்ரம் கிராச சதுஷ்டயம் அக்ராண்யேவ து சத்வாரி ஹந்தகாரம் பிரசக்ஷதே. 4 கைப்பிடி, அதாவது 4 கைப்பிடி இல்ல, 4 அக்ரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், 16 கைப்பிடி. அதுதான் ஹந்தகாரம் அப்படின்னு பெயராம். ஹந்தகாரம் பிரசக்ஷதே. 4 கைப்பிடி கிராசம், இது 4 கிராசம் பிக்ஷை. அந்த மாதிரி ஒரு கிராசம் ஒரு பிக்ஷை. 4 கிராசத்துக்கு அக்ரம்னு பெயர். அந்த மாதிரி 4 அக்ரம், அதாவது 16 கைப்பிடி, அதுதான் ஹந்தகாரம் அப்படின்னு பெயராம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல அரிசி சேர்க்கிறோமே, அரிசி எவ்வளவு சேர்க்கிறோம், நம்ம ஒருத்தரை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வேணும். இந்த இத்தனூண்டு சாதம் இவ்வளவு மலர்ந்து வரும். அப்போ ஒரு கைப்பிடி சாதம், அதுவும் நம்ம வெளியில நம்ம நாட்டுல ஒண்ணும் இல்லை அப்படின்னாக்க ஏதோ கிடைக்கிற அளவுல அன்னைக்கு சாப்பிட்டு பொழுத ஓட்டுவோம். அந்த மாதிரி இருந்தாலே போதும். நாம எல்லாமே அத்தியா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இருக்குன்னு விளாசறோம் எல்லாத்தையுமே, நாம சாப்பிட்றதும் சரி எல்லாமே. அப்போ அந்த மாதிரி ஒரு 16 கவலம். இந்த 16 கவலத்துக்குத்தான் ஹந்தகாரம் அப்படின்னு பெயர். அன்னாகிரம். இப்போ
65 ஸ்லோகம் பாருங்கோ. அன்னாக்ரம் ச சமுத்ருத்ய ஹந்தகாரோபகல்பிதம் நிர்வாபூதம் பூபால ஸ்ரோத்ரியாயோபாதயேத். அன்னாக்ரம்னா மிகச்சிறந்த அன்னத்தை, அக்ரம் முதன்மையான அன்னத்தை, முதன்மையான அன்னம் அப்படின்னா பெருமாளுக்கு நிவேதித்தமானதாய், அதனால எச்சல் முதலியது இல்லாததாய், தீட்டுக்காரால் பண்ணதுங்கிறது இல்லாததாய், இந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான தோஷமும் இல்லாததானது அன்னாக்ரம், சிறந்த அன்னம். அந்த அன்னாக்ரம் ச சமுத்ருத்ய, அந்த அன்னத்தை எடுக்கணும். எப்படின்னார், ஹந்தகாரோபகல்பிதம், அத ஒரு 16 கிராசமாக எடுத்து, ஹந்தகாரம் அளவிற்கு அன்னாக்ரம் மிகச்சிறந்ததான அன்னத்தை ஒரு இதை எடுத்து, நிர்வாபூதம் பூபால, நிர்வாபூதம் அப்படின்னா நிர்வபாமி, பாக்க யஜ்ஞங்கள்ல நிர்வபாமி மஹீனாம் பயோசின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. நிர்வபாமி அப்படிங்கறதான மந்திரங்களை சொல்லி பாக்க யஜ்ஞங்கள்ல பண்றதாம். அப்படி அந்த பாக்க யஜ்ஞங்கள்ல இருக்கக்கூடியதான நிர்வாபம்ங்கிறதான சப்தத்தினாலே வந்திருக்கக்கூடியதான எந்த பாக்க யஜ்ஞ கிரியா உண்டோ அந்த பாக்க யஜ்ஞ கிரியாவினாலே பண்ணப்பட்டதான அந்த இதை நிர்வாபூதம் பூபால, அப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அது பாக்க யஜ்ஞாதிகளால நன்னா அதாவது சம்ஸ்கிருதமான அந்த அன்னத்தை ஸ்ரோத்ரியாயோபாதயேத், ஒரு ஸ்ரோத்ரியனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது பிக்ஷையாக ஒருத்தருக்கு அமுந்திரிய சேர்க்கிறதோ, ஆத்துக்கு அதிதியா வந்தவனுக்கோ, பித்ரு யஜ்ஞத்துல ஒருத்தனை வைத்திருக்கோமே அவனுக்கோ இத ஸ்ரோத்ரியாய. ஸ்ரோத்ரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? சம்ஸ்கிருதத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்றேன். ஏதோ தெரியறது நமக்கு ஞாபகமும் வருது, பெருமாள் அனுகிரகத்துல ஆச்சாரியால் அனுகிரகத்துல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஜன்மனா பிராமணோ ஜ்ஞேயா சம்ஸ்காரைர்த்விஜ உச்யதே வித்யயா யாதி விப்ரத்வம் த்ரிபிஷ் ஸ்ரோத்ரிய உச்யதே. ஸ்ரோத்ரியன் அப்படின்னா ஜன்மனா பிராமணனா இருக்கணும். அதாவது வேதத்தை இத்தராள் கூட, இத்தராள்னாக்க க்ஷத்ரியன் வைஷ்யன் கூட கத்துக்கலாம் இல்ல, வாஸ்தவமா கத்துக்கணும். அப்போ ஜன்மனா பிராமணோ ஜ்ஞேயா, ஒருத்தன் ஜன்மாவினாலே பிராமண வம்சத்துல வந்தவனாக இருந்தால் சம்ஸ்காரைர்த்விஜ உச்சியதே, அவனுக்கு யஜ்ஞோபவீதாதி சம்ஸ்காரங்கள் ஆச்சுது அப்படின்னா அவன் இருபிறப்பாளன் அப்படின்னு. இருபிறப்பாளன்னா பிராமணன் மாத்திரம் அர்த்தம் இல்ல, யார் யாருக்கெல்லாம் உபநயனம் உண்டோ அந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் எல்லாருமே அவனுக்கு த்விஜ உச்சியதே. அப்போ பிராமணன் பிறப்பினால பிரம்மணத்துவத்திலே வந்தவன், சம்ஸ்காரத்தினாலே உபநயனாதி சம்ஸ்காரங்களாலே த்விஜன், த்விஜ ஏற்கனவே அம்மா கிட்ட பிறந்தது ஒண்ணு, இன்னைக்கு அவன் உபநயன சம்ஸ்காரம் பண்ணும் பொழுது அப்பா கிட்ட இருந்து பிறக்கிறான், ஆச்சாரியனிடமிருந்து பிறக்கிறான். அந்த மந்திரத்தை பெற்று, காயத்ரி ஆதி மந்திரோபதேசத்தை பெற்று, அப்பதான் அவனுக்கு உண்மையான பிறப்பு. ஆழ்வார் சொல்றாரு பாருங்க, அன்று நான் பிறந்திலேன், அன்னைக்கு நான் பிறந்தேன்னு சொல்றாள், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இல்ல, பின்ன என்னைக்குடான ஆச்சாரியனுடையதான கட்டாட்சம் பட்டு என்னைக்கு நான் பெருமாளனுடைய திருவடிவாரத்திலே பாரமாக சமர்ப்பிக்க பெற்று பிரபத்தியாய் சரணாகதனாக ஆனேனோ அன்றைக்குதான் பிறந்தேன். அன்னைக்கு பிறந்த பிறகு பிறந்த பின் மறந்திலேன். அதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்த மறக்கிறது இல்ல, அந்த விஷய பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை மறக்கிறது இல்ல, அந்த விஷயத்திலே பிரவணனா என்ன ஆக்கின ஆச்சாரியனை நான் மறக்கல அப்படிங்கிறது. அதனால என்ன சொல்லிட்டு இருக்கேன், அன்னாக்ரம் சமுத்ருத்ய ஹந்தகார் சம்ஸ்காரை திஜ உச்சியத்தே வித்யா யாத்தி. இப்ப ஒருத்தன் உபநயன சம்ஸ்காரம் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கப்புறமும் ஒன்னும் வேதாதிகளை எல்லாம் அத்தியனம் பண்ணாம, சாஸ்திராதிகள் எல்லாம் அதிகரணம் பண்ணாமல் இருந்தான்னாக்க அதனால அதிகரிக்கணும் அப்படிங்கறதான எண்ணம் கொண்டு யார் படிச்சானோ அவனுக்கு சம்ஸ்கார உச்சத்தை வித்யா யாத்தி விப்ரத்வம். அப்ப அவன் விப்ரனாகிறான். பிராமணனாக பிறந்து த்விஜனாக ஆகி வித்யா, அதாவது வித்யாவினாலே விப்ரனாக வளர்ந்தவன் திரிபிஸ்ரோத்ரிய உச்சத்தை, இது 3 கொண்டவாள ஸ்ரோத்ரியாள்னு சொல்லலாம். ஜன்மனா பிராமணத்துவம், சம்ஸ்காராபன்ன த்விஜத்துவம், வித்யாபத்தியா பிராப்தமாகிறதான விப்ரத்துவம்,
இது மூணு சேர்ந்ததுன்னா ஸ்ரோத்ரியன், படிச்சதான ஒரு பிராமணனா இருக்கணும். அதாவது படிச்சதுன்னாக்க நாம சொல்லக்கூடியது வேதாதி சாஸ்திரங்கள், அதெல்லாம் அந்த சாஸ்திரங்களை படிச்சதான ஒரு ஜன்ம பிராமணனா இருக்கணும். அவனைதான் நாமோ ஸ்ரோத்ரியன்னு சொல்றோம். அதனால அந்த ஸ்ரோத்ரியனையே நம்ம ஆத்துல ஸ்ராத்தாதிகள்ல வைத்து அவனுக்கு இந்த 16 கபலமாக இருக்கக்கூடிய ஹந்தகாரத்தால் ஆக்கப்பட்டதான அளவு மிகச்சிறந்ததான தோஷாதிகள் இல்லாததான பாக்கயஜ்ஞ சம்ஸ்கிருதமான அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு. தத்யாச்ச பிக்ஷாத்ரிதயம் பரிவ்ராட் பிரம்மச்சாரிணாம் இச்சயாச்ச புதோ தத்யாத் விபவே சத்யவாரிதம். தத்யாச்ச பிக்ஷாத்ரிதயம் பரிவ்ராட் பிரம்மச்சாரிணாம். இந்த அளவு, இந்த மாதிரி 3 கை அளவு கொடுக்கணுமா. பிக்ஷாத்ரிதயம் ஒவ்வொரு நாளும் சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் பிக்ஷாத்ரிதயம் அவனுக்கு 16 அளவு கொடுக்கணும்னு சொன்னார். யாருக்கு? அவன் இன்னொரு கிரகஸ்தன் வந்திருக்கான் நம்ம மாத்துக்கு சாப்பிடுறது, அதுவும் பித்ரு காரிய இதுல பிராமண அர்த்தத்துக்காக வந்திருக்கான். ஆனா ஒரு பிரம்மச்சாரி வந்தான்னா அவனுக்கு பிக்ஷாத்ரிதயம் அந்த அளவுல 3 பிக்ஷா, அதாவது 3 கைப்பிடி, இவ்வளவும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா அவனுக்கு சாப்பாடெல்லாம் குறைச்சு சாப்பிட்டு குருன்னு தூங்கிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால அவனுக்கு 3 பிக்ஷை அளவு சாப்பாடு, அதாவது சாதத்தை பண்ணி வச்சிருக்கான்னா அதுல அப்படி வச்சு கொடுங்கோட, இப்படி ஒரு கைப்பிடியும் இன்னும் ஒரு கைப்பிடியும் அப்படிங்கிறது. அதனால அந்த கைப்பிடி இருக்கிறதுலயே அந்த காலத்துல எல்லா பெரியவாளுக்கும் கை பெருசா இருக்கும். அவ கை ஆத்துல இருக்கக்கூடிய எஜமானன் தன்னுடைய கையினால இப்ப நிறைய எடுத்து பத்திரமா அளந்து கூடு அப்படிங்கிறது. அதுக்கு சரியா அளவுலாம் இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு சொல்றது அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் அந்த பையன் கேட்டான்னா சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை, அப்புறமா இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவனை விரட்டி விட கூடுறது கூட தோஷம்தான். அப்படி இது மினிமம் அளவு கொடுத்தாகணுங்கிறத சொல்றது. குறைச்சபட்சம் தத்யாச்ச பிக்ஷாத்ரிதயம் பரிவ்ராட் பிரம்மச்சாரினாம், பிரம்மச்சாரிக்கும் ஒரு சன்னியாசிக்கும் அவளுக்கு தன்னுடைய கையால அந்த பிக்ஷாத்ரிதயம் 3 பிக்ஷை, ஒரு கைப்பிடி பிக்ஷைன்னு சொன்னோம், அந்த மாதிரி பிக்ஷாத்ரிதயம் கொடுக்கணும். இச்சயாச்ச புதோ தத்யாத் விபவே சத்யசாரிதம் சத்யவாரிதம், அவாரிதம் சத்தின்னு இருக்கணும். இச்சயாச்ச புதோ தத்யாத் விபவே சதி அவாரிதம். அவனுக்கு ஒருவேளை அந்த அந்த எஜமானன் இருக்கானே, அவாத்துக்கு தானே இவாள்லாம் வந்திருக்கா, அந்த மாதிரி அந்த எஜமானன் கிட்ட நிறைய விபவம் இருந்ததுன்னா, நிறைய தானியம் இருக்கு அப்படின்னாலோ அத அவன் இச்சையா அவ கேட்கிற அளவுக்கு கொடுக்கலாம், தன்னுடைய இச்சை அளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இச்சையாச்ச புதோ தத்யாத் விபவே சதி அவாரிதம். அதுக்கு அளவே கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் அவனுக்கு பிக்ஷாத்ரிதயம் ஒரு பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் கொடுக்கணும். இப்படி அதிதிகளை சத்காரம் பண்ணும்போல் இத்யேதே சிதய ப்ரோக்தா பிராகுப்தா பிக்ஷவஸ்சயே சதுர பூஜயித்வை தான் நிருப பாபாத் பிரமுச்யதே. இப்படி அதிச்சயா புரோக்தாக பிராகுப்தாக பிக்ஷவஸ்சயே, இப்படி பிக்ஷுக்கள் அதிதிகள், மேலே சொல்லப்பட்ட அதிதிகள் பிக்ஷுக்கள். பிக்ஷுக்கள்னாக்க பிரம்மச்சாரி இவன் பரிவ்ராட் இவாள். சதுர பூஜயித்வை தான், அதாவது அதிச்சயாக எப்படி சொல்லப்பட்ட அதிதிகள் வியாக்கியானம், அதுதான் எங்களாழ்வான்லாம் மகா ஜாத்தாக்கள் கீழே வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். அஜ்ஞாத குல நாமானம் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்ட அதிதிகள். ஸ்ரோத்ரியஷ்ட, நல்ல ஸ்ரோத்ரியன்னு சொல்லப்பட்டதான அதிதி. பரிவ்ராட் பிரம்மச்சாரின்னு சொல்லப்பட்டவர்கள். வேதாஹரண காரியேன அர்த்த மேல சொல்ல போறார். இப்படி இவா எல்லாரையும் பிராமணன், அதாவது ஸ்ரோத்ரியன், பரிவ்ராட், பரிவ்ராட்னா சன்னியாசி, பிரம்மச்சாரி, அதுக்கப்புறமா எங்க யாரு என்னன்னு கேட்கப்படாமல் நம்மாலே திடீரென்று வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி, கீழப்படு நாம சேவிச்சிருக்கக்கூடியதான பார்த்திருக்கக்கூடியவா, இவா எல்லாரையும் சதுரஹா பூஜயித்வா, அன்னைக்கு யார் கிடைச்சாலோ அவளை, அல்லது சதுரஹான்னு 4 பேர் அப்படின்னு இந்த 2வது விபக்தி பகுவச்சனமா எடுத்துக்காம இந்த 4 பேர் அப்படின்னு எடுத்துக்காம இவா எல்லாரையும்
சதுரஹா நன்ன நிபுணமாக அவன் ஒரு கை தேர்ந்தவன் நன்ன அவளை பூஜயித்வா பாபாத் பிரமுச்சியதே. இப்படி அதிதி சத்காரம் பண்ணதனாலேயே எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அந்த கிருஷியானவன். ஏன்னர் ஒரு அதிதி அப்படிங்க ஒரு அதிதி நம்மாத்துக்கு வரானே, அவன் ஒரு பிக்ஷு வரானே, அவன் என்ன பண்றான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. கேகம் கேகம் அடன் பிக்ஷு சிக்ஷதே நது பிக்ஷதே. என்ன அப்படின்னார், அதத்வா மாதிரிஷோ மா பூஹு தத்வா த்வம் த்வாதிருஷோ பவ அப்படின்னு. ஒவ்வொரு ஆத்திலேயும் யாச்சிச்சென்று வரானே, அந்த யாச்சகனிடத்துல நீ யாச்சகன் இவன் வெறும சாதாரண புத்திய வைக்காத. அவன் நம்ம எல்லாருக்கும் பாடம் நடத்திண்டு வரான். அவன் ஒண்ணு யாச்சனை கோலிண்டு வரல. கேகம் கேகம் அட்டன்னு ஒவ்வொரு ஆத்திலேயும் சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு பிக்ஷு அவன் என்ன பண்றான், நான் பிக்ஷத்தை, அவன் ஒண்ணு யாச்சனை கேட்கல, உனக்கு சிக்ஷத்தை, உனக்கு சிக்ஷை கொடுக்குறான், உனக்கு அவன் ஞானம் ஊட்டுறான், உபதேசம் பண்றதுக்காக வரான். அப்படி என்ன சுவாமி அந்த வாசல்ல வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கக்கூடியவன் என்ன உபதேசம் பண்றான் அப்படின்னா காண்பிக்கிறார். அதத்வா மாதிரிஷோமா பூஹு, அப்பா நீ எதையும் கொடுக்காம என்ன மாதிரி ஆயிடாதன். நான் இன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டிண்டு இருக்கேனே, யாச்சனைய பண்ணிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணம் போன ஜென்மாக்கள்ல எல்லாம் நான் யாருக்கும் கொடுக்காததனால. அதத்வா மாதிரிஷோ மாபூஹு, வேற மற்றவாளுக்கு தானம் பண்ணாமல் என் போன்றவனாய் இருந்து விடாதேன்னு அவன் நம்மளுக்கு உபதேசம் பண்றான். பின்ன என்னன்னார், தத்வாத்வம் துவாதிருஷோ பவ, நீ தானம் கொடுத்து ஒன்ன மாதிரி இரு. நீ போன ஜென்மால தானம் கொடுத்திருக்கவே கேட்கப்படக்கூடியவனா இருக்க. யார் கொடுக்குறாளோ அவன் கை மேல இருக்கு பாருங்க, அப்படி கொடுக்குறான், வாங்கிக்கிறவன் கை கீழே இருக்கு. அப்போ யார் மேல இருக்கான் அப்படின்னார், கொடுக்குறவன் மேல இருக்கான், யார் வாங்கிக்கிறானோ அவன் கை கீழே இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் மேகங்கள் மேல இருக்கு, சமுத்திரங்கள் கீழே இருக்குன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணா. யார் கொடுக்குறானோ அவன் கை மேலோங்கி இருக்கும். பெருமாள் கூட குரலனா வந்தான் வாமனத்துல. ஏன்னார், யாச்சகம் பண்ணிக்கிறவன் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு அப்படி மான நீட்டின்னு வருவானா? பின்ன என்னன்னா இப்படி குட்டி குறுகி கூணி குறுகி குட்டியான ரூபத்துல வந்தான். ஏன் அந்த ரூபத்துல வந்தான்? யாச்சனை பண்றோன்னு குறைச்சலா வந்தான் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றானா, போன ஜென்மால கொடுக்காததுனாலே பிக்ஷுக்கனாக நான் வந்து யாச்சித்து கொண்டிருக்கிறேன். போன ஜென்மாக்கள் எல்லாம் நீ நன்னா கொடுத்திருக்கிறதுனால கேட்கப்படக்கூடிய அளவுக்கு விபவவானா இருக்கிறாய். அதனால கொடுக்காமல் என்ன மாதிரி இருந்து விடாதே, கொடுத்து உன்னை மாதிரி இரு, அடுத்த ஜென்மாக்கள்லையும் இனி வரும் ஜென்மாக்களிலேயும் உனக்கு இருக்குமானால் அப்படின்னு. அதனால இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறார். யாரோ வந்திருக்கிறவனை சாதாரணமா நினைக்காதீங்கோ, அவன் அதிதிதான் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் மற்றவா ஒரு எப்படிதானே நாம அந்த ரூபத்துல போனா நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிறதுல கொஞ்சம் அதெல்லாம் சரியா உபயோகப்படுத்திக்கலாங்கிறதான வருத்தம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. வெறும கை கால் எல்லாத்தையும் சொஸ்தமா இருந்து யாச்சனை பண்ணா கொடுத்துடுறாங்கிறதுனால கை நீட்டுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாச்சிக்காம யாச்சனை பண்றதுக்கு வரா. வாஸ்தவத்துல இன்னைக்கு காத்தால என்ன இன்னைக்கு சொல்லணும்னு புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒருத்தவன் 2 பேர் வந்தா, என்னமோ ஒரு பாட்டு பாடிண்டு நன்னா எல்லாம் ஒரு 20 வயசுல நன்னா இருக்கு. மற்ற நாளா இருந்தா அட போயா அப்படின்னு சொல்லி பண்ணுவான். என்னவோ இன்னைக்கு இந்த ஸ்லோகம் வாஸ்தவமா இந்த ஸ்லோகம் பார்த்துட்டு வந்தான். அவனு எழுந்து போய் சிரமத்தை பார்க்காம சோம்பேறித்தனை பார்க்காம எழுந்து போய் பார்த்தா அதுல 20 ரூபாய் இருந்தது. ஆளுக்கு 10 ரூபாவா வச்சுக்கோங்கடான்ட்டு கொடுத்துட்டு வந்தேன். இதை கொடுத்ததுக்கு பெருமையை சொல்லல, நன்னா ஸ்வஸ்தமா இருக்கக்கூடியவாள் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு இவ போனா கடுத்துடுறாங்கிற காரணத்தினால, அவ கொடுத்துடுறாங்கிற காரணத்தினால இவ கை நீட்டின்னு வந்துடுறா. ஒருவேளை நாமும் இதனால இந்த சமுதாயத்தை கெடுத்துடுறோமோ, கொடுத்து கெடுக்கிறோமோ அப்படிங்கிறது. அவன் 20 ரூபாய் வாங்கிட்டு கூட இவருக்கு கொடுத்துட்ட எனக்குன்னு கேட்கறான். அப்படி இருக்குது. எது சொல்றேன்னாக்க, நம்ம அந்த அந்த காலத்துல அப்படி ஒரு யாச்சனைங்கிறது ரொம்ப அத்தியந்தம் முக்கியகரமா இருந்தது. இந்த காலத்துல யாச்சனைனா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒண்ணும் கொடுக்குறீங்களான்னு கேட்கறது. அதுதான் நம்ம கேட்கிற அளவு. 1 லட்சம் கேட்கிறோம் மினிமம். அதே மாதிரி 50,000 ஓணுங்கிறோங்கிறது. இதெல்லாம் யாச்சனையாவே தெரியல. அப்படி யாச்சனை பண்ணிட்டு வரக்கூடியவன் பூர்வ ஜன்மார்ஜிதமானதான பாப விசேஷங்களால இருக்கான். என்ன மாதிரி இருந்துடாத,
நீ இப்ப நன்னா யாக்கனை கொடுத்திருக்கிற காரணத்தினாலதான் உத்கிருஷ்டமா இருக்க, அதை இப்பயும் நீ கொடுத்து கொண்டிருன்னு கேட்கிற சொல்லிட்டு வரானா. கேகம் கேகம் அட்டன் பிக்ஷு சிக்ஷதே நது பிக்ஷதே அதத்வா மாதிருஷோ மாபூஹு தத்வாத்வம் துவாதிருஷோ பவா அப்படின்னு சொன்னான். அதனால அதிதியை பத்தி மேல காண்பிக்கிறார். அதிச்சிர்யஸ்ய பக்னாஷோ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே சதஸ்மை துஷ்கிருதம் தத்வா புண்ணியமாதாய கச்சதி. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். யாராத்துக்கு ஒரு அதிதி வந்து விட்டு ரொம்பவும் மனசு ஒடிஞ்சி போறானோ, நம்பிக்கை இழந்து போறானோ, பக்ன ஆசனா போறானோ, தன்னுடைய எண்ணம் சிதைக்கப்பட்டு போறானோ, கேட்டது கிடைக்காமல் போறானோ, அவனுக்கு சதஸ்மை துஷ்கிருதம் தத்வா தாம் பண்ண பாபத்தை எல்லாம் அந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டு புண்ணியமாதாய கச்சதி, அவனுடைய புண்ணியத்தை எடுத்துட்டு போறான். கிரகத்தினுடைய சுவாமி புண்ணியத்தை எடுத்துட்டு போறான். அப்ப கிரகஸ்வாமி பண்ண புண்ணியங்கள் எல்லாம் அவனுக்கு போய் சேர்றது அவன் ஒரே ஒரு கேட்டதான ஒரு பிடி அமுந்திரிய கொடுக்காததுனால அப்படிங்கிற சொல்லிருக்கிற காரணத்தினால வந்திருக்க கூடியவாள அதிதி தேவோ பவான்னு சொன்னார். அப்புறமா ஆத்துக்கு வர்றவா யாரு? நம்ம சுவாமி தேசிகன் என்ன சொன்னார்? யார் யாரெல்லாம் ஆச்சாரியாளினுடையதான ரூபத்தை எடுத்துட்டு அவள்லாம் லோகத்தை புனானாக, லோகம் புனானாக, லோகத்தை பவித்திரமாக்கணும்னு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல எல்லாம் பிக்ஷா பரியட்டன க்ஷணேஷு பிபரான் சக்கரே கலக்கில் பிஷா பாஷ்யக்காரர் அப்படி எழுத பொழுது அவருடையதான சங்க சக்கராதிகள் ரேகா ரூபமாக பூமி தாங்கித்து அப்படின்னு காண்பிக்கிறார். அந்த மாதிரி வர்றவா யாருன்னார்? தாத்தா பிரஜாபதி சக்ரோ வன்னிர் வசுகணோர்யமா பிரவிஷ்யாதி சிமே தேஹே வை புஞ்சதேன்னம் நரேஸ்வரா. அதிதி வந்தவனுக்கு நீங்க ஒருவேளை சாதம் போட்டீர்களானால் அவன் உடம்பிலே தாத்தா இருக்கிறான், பிரஜாபதி தேவத்தை இருக்கான், சக்கரன் ஆகிறதான தேவத்தை இந்திரன் இருக்கான், வன்னிஹி வசுகணாஹா அரியமா தேவத்தை இருக்கிறான், அஷ்டவசுக்கள் இருக்கிறார்கள். அப்போ இவனிடத்துல வசுக்கள் இருக்கா, அரியமா இருக்கான், தாத்தா இருக்கான், பிரஜாபதி இருக்கான், சக்கரன் இருக்கான்னா அவனுக்கு கொஞ்சம் போல சர்க்கரையை போட்டுருவோமே, அவனுக்கு கொஞ்சம் போல சாதத்தை போட்டுருவோமே, நம்ம மாத்துல வசு பெருகுமே, நம்ம மாத்துல செல்வம் கூடுமே. அவனுக்கு சாதம் போட்டதனாலேயே மனசு பளிச்சுன்னு இருக்குமே, அது பாருங்க, மனசு திருப்தியா இருக்குமே பாருங்க. அதனால இவா எல்லா தேவதைகளுமே அதிதியினுடையதான ரூபத்திலே உட்கார்ந்து நம்மத்துக்கு வந்து சாப்பிட்டு விட்டு போகிறார்கள். புஞ்சதேன்னம் நரேஸ்வரா தஸ்மாத் அதிதி பூஜாயாம் யதேத சததம் நராஹா. அதனால அதிதி பூஜையிலே எப்பொழுதுமே ஒரு மனுஷன் ஈடுபட்டிருக்க வேண்டும். சகேவலம் அகம் புங்கே யோ புங்கே ஹ்யதிசிம்மினா. அதிதிய விட்டு விட்டு யார் சாப்பிடுறானோ அவன் சாதத்தை சாப்பிடவில்லை, கேவலம் அகம் புங்கே சுத்தமா பாபத்தை சாப்பிடுகிறான். எந்த விதமானதான குறைச்சலே இல்லாததான அதிகமானதான கலப்படம் இல்லா பாபத்தையே சாப்பிடுகின்றான். அதிதியை விட்டு யார் சாப்பிடுறானோ தஸ்மாத் அதிதி பூஜாயாம் யதேத சததம் நராஹ சகேவலம் அகம் புங்கே யோ புங்கே ஹ்யதிசிம்மினா. ததஸ்வா வாசினீம் துக்கீம் குர்விணீம் விருத்த பாலகான் போஜயேத் சம்ஸ்கிருதான் பிரதமம் சரமம் கிருஹி. அதுக்கப்புறமா அதிதி சத்காரம் பண்ணி அதிதி சாப்பிட்ட பிறகு தானும் சாப்பிட்டு ததஸ்வவாசினீம் ஆத்திலேயே இருக்கக்கூடியதான தமக்கை முதலியவா யாராவது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஆத்திலேயே இருக்கா மாதிரி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு ஸ்வவாசி அப்படின்னு பெயர். ததஸ்வவாசினீம் பரிணீதா பித்ருகேஹே ஸ்திதா ஸ்வவாசினி அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால நம்ம ஆத்திலேயே இருக்கக்கூடியதான சகோதரி இருக்கலாம், அவளையும் துக்கீம் துக்கத்தோடு இருக்கக்கூடிய அவளை, குர்விணீம் விருத்த பாலகான்னு இன்னும் விருத்தாள் பாலகாள் வயசுல பெரியவா பொம்மநாட்டிகள் ஆத்திலே இருக்கக்கூடிய நிலையில ஆகிவிட்டதான அந்த சகோதரிகள் இவா எல்லாரையும் போஜயே சம்ஸ்கிருதான் அவள் எல்லாரையும் நல்ல இந்த அன்னத்தினாலே சம்ஸ்காரம் பண்ண அது சாப்பிட வைத்து பிரதமம் சரமம் கிரகி அவளை முதல்ல சாப்பிட வைத்து விட்டு தான் அப்புறம் சாப்பிடணும். இது ரெண்டு பழக்கம் இருக்கு. அதிதி போஜனமாகி மற்றவா எல்லாரையும் சாப்பிட சொல்லி தான் கடைசியா சாப்பிடுறதுங்கிறது, அல்லது அதிதிகளோட கூடவே இவன் சாப்பிடணும் அப்படிங்கிறது. இது ஒரு ஆத்துல நம்ம ஆத்துல ஏதோ ஒரு பெரிய உற்சவம் இருக்கு
அப்படின்னா வந்திருக்கிற எல்லா அதிதிகளையும் சாப்பாடு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே சாப்பிடுறாரு. அந்த மாதிரி இது ஆத்துல ஆத்துலயே இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள், அதே மாதிரி குழந்தைகள், பெரியவா, இவா எல்லாரையும் சாப்பிட்ட பிறகு இவன் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடலாம் வாழலாம். சரமம் கிருஹி அபுக்தவத்சு சைத்தேஷு புஞ்சன் புங்கே சதுஷ்கிருதம். அவ யாரும் சாப்பிடாம, குழந்தை, பெரியவா, அப்பா, அம்மா, அக்கா, தங்க, இந்த மாதிரி பெரியவா, மாமனார், மாமியார், எல்லா பெரியவாள், குருக்கள், இவா எல்லாரும் சாப்பிடாம இவன் சாப்பிட்டான்னா அவன் பாபத்தை கொள்கிறான். அபுக்தவத்சு சைதேஷு புஞ்சன் புங்கே சதுஷ்கிருதம் மிருதச்சகத்வா நரகம் ஸ்லேஷ்ம புக்ஜாயதே நரஹா. அவன் நரகத்துக்கு போனான், இருக்கிற வரைக்கும் பாபத்தை சாப்பிடுறான், இறந்து போய் ஸ்லேஷ்மா சி முதலியவற்றை சாப்பிடக்கூடியவனா ஆகிறான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அங்க இருக்கிறத சொல்றேன், யாரும் என்ன கோபிச்சுக்க வேண்டாம். அஸ்நாதாஷி மலம் புங்கே, குளிக்காம சாப்பிடுறவன் மலத்தை சாப்பிடுகிறான். ஹ்யஜபி பூயசோணிதம், ஜபம் பண்ணாமல் சாப்பிடுறவன் ரத்தம், பூயம், சி முதலியவற்றை சாப்பிடுகிறான். அசம்ஸ்கிருதான் பும்மூத்திரம், சம்ஸ்காரம் இல்லாததான அன்னத்தை, பகவன் நிவேதிதாதி சம்ஸ்காரங்கள் இல்லாததான அன்னத்தை, வைஸ்வதேவாதிகளினாலே சுத்தமாக இல்லாத அன்னத்தை சாப்பிடுறவன் மூத்திரத்தை சாப்பிடுகிறான். பாலாதேவ் பிரதமம் சக்ருத்து, குழந்தை, குட்டி, அம்மா, அப்பா, பெரியவா, குருக்கள், இவாள்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடுறவன் சக்ருத் அப்படின்னாக்க மலம், சாணி இவைகளுக்கு அர்த்தம். அவைகளை சாப்பிடறதுக்கு சமம். அகோமீச்ச கிருமீன் புங்கே, ஹோமாதிகளை எல்லாம் பண்ணாதவன் வெறும சாதத்தை சாப்பிடல, கிருமிகளை சாப்பிடுறான். அதத்வா விஷமஷ்ணுதே, அதிதிகளுக்கு கொடுக்காமல் சாப்பிடுறவன் விஷத்தை சாப்பிடுகிறான். தஸ்மாத் ஸ்ருணுஷ்வ ராஜேந்திர யதா புஞ்சீத வைகிருஹி புஞ்சதஸ்ச யதா பும்சः பாபபந்தோ ந ஜாயதே. அதனால ஏ ராஜா, இது எல்லாற்றையும் ஒருவர் சொல்லிட்டு இருக்கார், அவனுக்கு, அந்த ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இப்ப அதிதிய சாதம் சாப்பிட வைத்து விட்டு ஆத்துல பெரியவா, குழந்தைகள் இவாளெல்லாம் சாப்பிட வச்சு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா என்ன பாப்பங்கள்னு சொன்னார். எப்படி சாப்பிடணும் அப்படின்னார். எப்படி சாப்பிடணும்னாக்க இப்படி கையால் எடுத்து சாப்பிடணுங்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய கிரியாக்கள் என்னங்கிறதெல்லாம் காண்பிக்கிறார். அற்புதமா இருக்கக்கூடிய இடம். நமக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் ஆச்சாரத்துல இன்னி வரைக்கும், எத்தனைக்கோ காலங்கள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஆத்துல யார் வந்தாலும் அவளை ஒரு வாழை சாப்பிட்டா இல்லையா, ஏதோ வார்த்தையா சாப்பிடணும், நிச்சயமா சாப்பிட்டுதான் வந்திருப்பீர் அப்படின்னாவது சொல்லணும் இல்லையோ, அந்த உபச்சாரமாவது பண்ணணும்னு நாம வச்சுட்டு இருக்கோம். அதனால அவளுக்கு எல்லாரும் அந்த அதிதி சத்காரம் பண்ணி இப்போ கிரகி சாப்பிடுற வேலைக்கு வந்திருக்கான். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 75வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. பெருமாள் அனுகிரகத்துல வர சனிக்கிழமை பெருமாள் அனுகிரகத்தை அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.